Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர் 4.35 ABCD is a parallelogram. டயக்ராம் கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே. இதில் ABCD வந்து ஒரு parallelogram சொல்லியிருக்காங்க. P and Q are the midpoints of the sides AB and DC respectively. அதாவது Pயும் Qயும் midpoint. எதோட midpointனா AB and DC ஓட சைட். அதாவது Pங்கிறது வந்து ஏபிங்கிற சைடோட மிட் பாயிண்ட்னா நடுவுல சென்டர் பாயிண்ட்னு அர்த்தம். அப்ப ஏபிய பிங்கிற பாயிண்ட் ரெண்டு ஈக்குவல் ஹாஃபா பிரிக்குதுன்னு அர்த்தம். கொஸ்டின்லயே சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப டயக்ராம்லயே கொடுத்துருக்காங்க இது ஈக்குவல் ஹாஃபா பிரிக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? அடுத்தது வந்து கியூங்கிறது வந்து டிசிங்கிறதோட மிட் பாயிண்ட். கியூங்கிற பாயிண்ட் வந்து டிசிங்கிற சைடோட மிட் பாயிண்ட். அப்ப இது ரெண்டும் ஈக்குவல் ஹாஃபா பிரிக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா ஷோ தட் ஏபிசிக்யூ இஸ் அ parallelogram. ஸோ ஏபிசிக்யூ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பியையும் கியூவையும் மிட் பாயிண்டா வச்சு மறுபடியும் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போ இது உள்ளுக்குள்ளேயே ஒரு parallelogram ஃப்ரேம் ஆகுதுன்னு வந்து ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி parallelogramோட கண்டிஷன் என்ன? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel. ஸோ அதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இப்போ என்னன்னா இங்க ஏபியும் டிசியும் ஈக்குவல் இல்லையா? அப்ப ஏபியும் டிசியும் ஈக்குவல் அப்படின்னா ரெண்டும் பேரலா இருக்கிறதுனால இது வந்து parallelogram அர்த்தம். இப்ப அதே மாதிரி நம்ம ஏபியும் கியூசியும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம்னா இது வந்து parallelogram ஆயிடும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அதை ப்ரூவ் பண்றதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டயக்ராம் டிரா பண்ணிட்டேன் புக்ல இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபியும் டிசியும் ஈக்குவல் தான். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஏபியும் கியூசியும் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இதான நம்மளோட எய்ம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஏபியை நம்ம என்ன எழுத போறோம்னா ஏபி ஈக்குவல் டு ஏபி பிளஸ் பிபி. கரெக்டுங்களா? இல்லைன்னா என்ன எழுதலாம்? இந்த ஏபி வந்து ஏபி பிளஸ் பிபி. இல்லைன்னா இந்த ஏபி என்ன எழுதலாம்? 1/2 இன்டூ ஏபி. ஏபியில பாதின்னு அர்த்தம். ஏன்னா இது பி வந்து மிட் பாயிண்ட்ல, அப்ப இது ரெண்டும் ஈக்குவல்ல. அப்ப என்ன அர்த்தம்? ஏபியை வந்து ஏபி பை 2ன்னு எழுத போறோம். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த கியூசியை வந்து எப்படி எழுதலாம்? அதே மாதிரி டிசி பை 2ன்னு எழுதலாம். டிசி பை 2 அதுல பாதி. ஏன்னா மிட் பாயிண்ட்னு சொன்னதுனால அதுல பாதி. ஓகே, இப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்? ஏபியும் டிசியும் ஈக்குவல். எது? ஏபி அண்ட் டிசி வந்து ஈக்குவல் இல்லையா? சோ ஏபியும் டிசியும் ஈக்குவல். திஸ் இஸ் கிவன் இன் த கொஸ்டின். given in the question அது parallelogram சொன்னதுனால அது ஈக்குவல்னு அர்த்தம். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த ஏபியும் டிசியும் ஈக்குவலுங்கிறதுனால இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணா என்ன தெரியுது பாருங்க? 1/2 ஏபி ஈக்குவல் டு 1/2 டிசி. எப்படி இங்க 1/2 வந்துச்சு? அதாவது இந்த ஏபி பை 2னா என்ன அர்த்தம்? 1/2 இன்டூ ஏபின்னு அர்த்தம். அப்படியும் போட்டுக்கலாம், இல்லை இப்படியும் போட்டுக்கலாம், எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயுமே ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் ஈக்குவல். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல்னு தான் அர்த்தம் இல்லைங்களா? இங்க பாருங்க, இப்போ 1/2 கேன்சல் ஆயிட்டு ஏபி ஈக்குவல் டு டிசி வருதா? அப்ப ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் ஈக்குவல்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷனும் ஈக்குவல் தான். ஸோ ஆல்சோ என்ன எழுதிடலாம் நம்ம? ஏபி ஈக்குவல் டு கியூசி. இது ரெண்டுமே என்னது? ஈக்குவல்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஒரு ஈக்குவேஷன்ல ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் ஈக்குவல்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷனும் என்னது? ஈக்குவல் தான். ஸோ தேர்ஃபோர் ஏபியும் கியூசியும் ஈக்குவல் தான். ஸோ ஏபியும் கியூசியும் ஈக்குவலா இருக்கிறதுனால திஸ் இம்ப்ளைஸ் ஏபி இஸ் parallel டு கியூசி. ஸோ ஏபியும் கியூசியும் parallel இருக்கிறதுனால தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதிடலாம்? ஏபிசிக்யூ இஸ் அ parallelogram. ரொம்ப வளவலாம் எழுத வேண்டாம், ஷார்ட்டா எழுதினா போதும். சரிங்களா? ஓகே, இது ரெண்டும் பேரலா இருக்கிறதுனால கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி ஏபிசிக்யூ வந்து parallelogramனு அர்த்தம். ரொம்ப சிம்பிள் சம் தான், ரொம்ப ஒன்றும் பெரிய கஷ்டம் சம்மாவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் parallelogram கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி தான். ஆல்ரெடி நம்ம படிச்ச parallelogram கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சம் போடுறோம், வேற எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.